கணேசன் என்ற ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் புதுசா கார் வாங்கி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரியான கார் நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயத்த மனசுல ஆழமா வச்சுக்கிட்ட கணேசனும் பகல்ல ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்லாம இரவு நேரத்திலயும் கண் முழிச்சுக்கிட்டு சவாரிகளை ஏத்துக்கிட்டு போறாரு. சவாரியை முடிச்சிட்டு அவர் கையில சேர்ற நிறைய பணத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம தூக்கத்தை தள்ளி வச்சு சவாரி ஓட்டினதுக்கே நம்ம கிட்ட இவ்வளவு காசு சேருதுன்னா அப்ப நம்ம தூங்காம முழுக்க முழுக்க சவாரியே ஓட்டினா நம்ம கூடிய சீக்கிரத்துல கார் வாங்கிடலாம் போல அப்படின்னு யோசிச்சு ராப்பகல்ல கண் முழிச்சு சவாரி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கடைசியில காரும் வாங்கிடுறாரு. ஆனா அவருடைய சந்தோஷம் 2-3 நாளைக்கு கூட நீடிக்கல. ஏன்னா அவர் இரவு நேரத்துல முழுக்க முழுக்க கண்முழிச்சு ஓட்டுனதுனால ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா ஆயிடுறாரு. இப்ப அவரு ஆசைப்பட்ட காரு அவருடைய வீட்டு வாசலையே தான் நிக்குது. இருந்தும் அவரு ஆசைப்பட்டு வாங்கின காரை பிடிச்ச மாதிரி ஓட்டி சந்தோஷப்பட கூட இப்ப அவருடைய உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நண்பா, நான் கார் வாங்கியே ஆகணும், நான் வீடு கட்டியே ஆகணும் இப்படின்னு சில விஷயங்களுக்காக உங்க உடம்பை வற்புறுத்திக்கிட்டு நீங்க ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நீங்க உங்க உடம்ப கவனிக்காம நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக ஓடுற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் உங்க கூட இருக்கும். ஆனா அந்த டைம்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவிக்க உங்க உடம்பு ஒத்துழைக்காதுன்றத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் தாண்டி நமக்கு நம்ம உடம்பு முக்கியம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.